வணக்கம். indiadirect.com-இன் வர்த்தக செய்திகள். இன்னைக்கு வர்த்தக செய்திகளில் பிரதானமாக எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறது இஸ்ரோது. பிஎம் மோடி கேரளாவில் ஆல்மோஸ்ட் 1800 கோடிக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக அது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிலேட்டட் கிடையாது. பட் டெஃபினெட்லி ஆஸ் எ நேஷன் ரைட் ஒரு ப்ரவுட் மூமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிஎஸ்எல்வியோட இன்டிகிரேட்டட் ஃபெசிலிட்டி எங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில். அடுத்தது செமி கிரையோஜெனிக் இன்டிகிரேட்டட் இன்ஜின் அண்ட் ஸ்டேஜ். இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்னால தான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிச்சு. நம்ம 1998 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு இதில் தான் கை வச்சாங்க, கிரையோஜெனிக் இன்ஜின் கொடுக்கக்கூடாதுன்றது. அப்போ ரஷ்யா சில சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்க யார் யார் அதில் வேலை பண்ணாங்க அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சு, உங்களுக்கு தெரியும் அதை பற்றி ஒரு படமே வந்திருக்கு. வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். பட் கிரையோஜெனிக் இன்ஜின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டிகிரேஷன். அண்ட் கிரையோஜெனிக் இன்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சால் 2 விஷயத்துக்கு. ஹெவி வெயிட் ரைட், சேட்டலைட் மோர் தென் 450 to 500 kgs இருக்கிற சேட்டலைட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. இன்னொன்று ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே கிரையோஜெனிக் ஃபெசிலிட்டி இந்தியாவிலே இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது ஒரு ஆடட் பாயிண்ட் ஃபார் இந்தியா. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தது இஸ்ரோ டெஸ்ட் ஃபெசிலிட்டி ரைட், இது திருவனந்தபுரத்தில். இது 3மே நல்ல ப்ராஜெக்ட். 3மே தலைவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கேரளாவில் அது லான்ச் பண்ணியிருக்கிறாரு. குட். அடுத்தது நம்ம அதானியும் அம்பானியும் இல்லாத நியூஸே கிடையாது ரைட். பிஸ்னஸ் நியூஸ்ன்னு வந்தால் டெஃபினட்டாக 2 ஜாம்பவானை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் டாட்டா இருக்குது, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்குது, மற்றதெல்லாம் இருக்கு, அப்பப்போ வரும். பட் இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அதானி சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரைட், சைனா விட்டுருங்களா, ஏஷியாவில் சைனா விட்டுட்டு மற்ற நாடுன்னு எடுத்துக்கிட்டனால் அதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அம்யூனிஷன் அண்ட் மிசைல் பிளான்ட் போட்டிருக்காங்க. தலைவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இவங்க தான் இருக்கும். க்ளோஸ் டு அபவுட் 3000 crores ரைட். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் அம்யூனிஷன் அண்ட் மிசைல் ஃபேக்ட்ரின்றது பார்க்கலாம். இவங்க அடுத்த கட்டத்தில் எப்படி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேர் கேட்கலாம், நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது. டெஃபினட்டாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தான் ப்ரைவேட் பார்ட்டிஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லலாம் ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது. இம்போர்ட் பண்ணுறதோட ப்ரைவேட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பணம் நம்ம ஊர்லேயே தானே இருக்குது. ஸோ குட். செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னால் போர் வரும்போதும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு யுக்ரைன் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா ஓன் அம்யூனிஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு 2 சைடு போர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. ஸோ அப்படி 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணால் அம்யூனிஷன் டெஃபினட்டாக நம்மளோட இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன வேணும், ஓன் செல்ஃப் ரிலையன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். குட். அண்ட் இது எந்த கம்பெனி பேரில் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. அந்த கம்பெனி ஷேர் எப்படி போகுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதானியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதானி என்டர்பிரைஸ் ரைட், அதுக்குள்ளே தான் எல்லா ஏர்போர்ட்டும் இருக்குது. இந்த ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டக்கான அன்லாக்கிங் பண்ணுறாங்க, அதுக்குன்னு தனியாக ஐபிஓ வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாத இன்னும் ஒரு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே அடுத்த 1 வருஷத்தில் ஐபிஓ வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மனசில் வச்சிங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த அம்யூனிஷன் பிளான்ட் எந்த கம்பெனி பேரில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராபப்ளி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பிளான்ட் எங்கே போட்டிருக்காங்க, கான்பூரில் போட்டிருக்காங்க. ஒரு 4000 பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ப்ரிடாமினென்ட்லி யாருக்கு, இந்தியன் ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு போகாது. நம்ம சிஆர்பிஎஃப்க்கு போகும். பார்டர் ஃபோர்ஸஸ்லாம் இருக்கலாம், அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இவங்க சப்ளை பண்ணுவாங்க. போன வருஷம் ஏப்ரல் டில் இந்த ஜனவரி வரைக்கும் இந்தியா நெட் ஃபினிஷ்ட் ஸ்டீல் இம்போர்ட்டராக இருந்தோம் ரைட். மேஜராக ஃபினிஷ் ஸ்டீல் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டீல் இம்போர்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், 2 விஷயம். நம்மளோட சஃபிஷியன்ட் பத்தல, நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் பத்தல, நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்டீல் நிறைய இம்போர்ட் ஆகுதுனால் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குன்றது அர்த்தம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ் சைனா.
டெஃபினட்டாக அவங்கள்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 1-1.5 வருஷத்துல வந்து இம்போர்ட்டோட நம்ம ஊர் கெப்பாசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் மை இன்ட்யூஷன் இஸ் நாட் ராங்னு சொன்னால் டாடா ஸ்டீல் வந்து அவங்களோட கெப்பாக்ஸ் டபுள் பண்றாங்க. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ ப்ளஸ் ஃபார் இந்தியன் ஸ்டீல் மார்க்கெட். அடுத்தது வந்து ரிலையன்ஸ். ரொம்ப நாளாக இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து தமிழ் யூடியூப் சேனல்லாம் நிறைய கட்சி பேஸ்ட் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. அதில் வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டு, மோடி வந்து அதானிக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அம்பானிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல கேப்டிவா 200 யானையை வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து சட்ட ரீதி வந்து தவறு. எல்லாம் இந்தியாவில் இருக்கிற யானை எல்லாம் அங்கே அம்பிட்டு இருக்காங்கன்றது. இன்னைக்கு வந்து அதோட வீடியோஸ் வந்துருந்துச்சு, சிஎன்பிசிலையும் வந்துருந்துச்சு, அண்ட் நெட்வொர்க் 18ல சிஎன்என்லேயும் வந்துருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமா அனிமல்ஸ்க்குன்னு வச்சிருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா தான் இருக்கு. இது வந்து 3000 ஏக்கர்ஸ், பயங்கர பெருசு, ரைட்? பயங்கர பெருசு. அண்ட் இது வந்து எங்க இருக்குன்னு சொன்னால் ரிலையன்ஸ் ஃபேக்டரி இருக்குல்ல ஜாம் நகர்ல, அதை சுத்தி வந்து அவங்க வந்து மரம்லாம் நிறைய நட்டுருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபேக்டரியோட சூழ்நிலை, அதாவது அதுல இருந்து வர கார்பன்ஸை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வந்து சுத்தி மரம் நடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இவங்க க்ளோஸ் அபவுட் 10,000 ஏக்கர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து செடி வளராது, மண் வந்து கடல் தண்ணி வருஷத்துல பாதி நாள் உள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் மண்ணை மாத்தி நல்ல மண்ணை போட்டு இவங்க வந்து நிறைய ட்ரீஸ் வந்து வளர்த்துருக்குறாங்க. எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மேங்கோ எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு தெரியுமா? ரிலையன்ஸ். ரிலையன்ஸோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்க, 8,000 கோடிக்கு வந்து அவங்க மாம்பழம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ரைட்? மெயின் ஃபேக்டரி இருக்கு, சுத்தி வச்சிருக்கிற அந்த மரம் இருக்குல்ல, அதுல வந்து வர மரம் வந்து எல்லாமே வந்து இஸ்ரேலி டெக்னாலஜி. ரைட் ஃப்ரம் பிப்ரவரியில இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் பழுக்கிற மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் வந்து ஒவ்வொரு மரத்துல வந்து வளரும். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எத்தனை பேருக்கு நீங்க வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் படிச்சிருக்கீங்க? 8,000 கோடி வந்து மாம்பழம் எக்ஸ்போர்ட்ல மட்டும் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதுல ஒரு 3,000 ஏக்கர் வந்து இந்த ஜூ, ரைட்? ரொம்ப நல்ல விஷயம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னைக்காச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுனால் அவங்க வந்து அலோவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா டெஃபினட்டா எல்லாருமே போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அடுத்தது கோல்ட்மேன் சாக் அண்ட் முபத்லா. கஷ்டமா இருக்குல்ல வாயில, எனக்கும் நுழையில, பக்கத்துல இருந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால சொல்லிட்டேன். இது வந்து ஒரு யுஏஇ அபுதாபி பேஸ்டு வந்து ஒரு ஃபண்டு. இவங்க 2 பேருமே வந்து கை கோத்து இந்தியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு 8,300 கோடி $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபண்டை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. யார் மேனேஜ் பண்ண போறாங்க? வேற யாரு? நம்ம கோல்ட்மேன் சாக்ஸ் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க இந்த ஃபண்டு. குட். இந்தியாவுக்குள்ள வந்து அடுத்த ஒரு 8,500 crores வரத்துக்கு ரெடி ஆகுது. அடுத்தது நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து மண்டே அன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. என்னதுன்னு சொன்னால் இந்த கம்பெனியோட சிங்கப்பூர் டிவிஷன் அவங்க வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக் கம்பெனியில அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 49%. என்ன டெக்னாலஜி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆளுங்க கம்பெனியை வாங்கிடுவாங்க. கம்பெனியை வாங்கிட்டு அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வராங்க. நம்மளுக்கு வால்யூம் இருக்கு. ஜெர்மன்றது எவ்வளவு, நம்ம தமிழ்நாடு பெருசு தான், ரைட்? அங்க எத்தனை பேர் வந்து பைக் ஓட்ட போறாங்க? ஸோ டெஃபினட்டா யூரோப்ல இருக்கிற எல்லா பைக் கம்பெனியும் நம்ம ஆளுங்க தான் வாங்குறாங்க. ஓலாவும் அப்படிதானே, இட்டாலி பேஸ்ட் கம்பெனியை வந்து வாங்கினாங்க, டிசைன் கேட்டாங்க கொடுக்கல, கம்பெனியை வாங்கிட்டாங்க, வாங்கி அந்த மாடலை வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் கேடி, ரைட்? டாட்டாவை எடுத்துங்க. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை காருமே வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கார்ஸ். எங்க டிசைன் நடக்குது? யூகேல ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர், ரைட்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹை அண்ட் கார்ஸ். அந்த டீமை கூப்பிட்டு இந்த சின்ன காருக்கெல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த காரை அடிச்சுக்க முடியல குவாலிட்டிலையும் லுக்லையும். சரி, இதுல வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க? ஒரு 35 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 35 கோடி ரூபாயில வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டேக்கு 59%, 49% எடுத்துட்டு வர முடியும்னால் தாராளமா பண்ணலாம். டெக்னாலஜி வருது இல்ல. எஃபிஐ ஹோல்டிங்ஸ், ரைட்?
ஜனவரி மாசத்துல டெக்கேட் லோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்களே அதுல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலே கம்மியா வந்து வச்சிருக்கிறாங்க. 16.3 தான் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குல்ல, மெயினா வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுல வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை வந்து எங்க போயிருக்கு? ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்புக்கு போயிருக்கு. அதனால அந்த எஃபிஐ வந்து டவுன் ஆயிருக்கு. பார்க்கலாம் இது வந்து எங்க ரீரூட் ஆயிருக்குன்றது பார்த்தால் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியா ஆர்பிஐ ரைட் ரெண்டு பேர்த்து மேல வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஒன்னு எஸ்பிஐ 2 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இந்த 2 கோடி ரூபா ஃபைன் ஆர்பிஐ வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 2000 கோடி இறக்கிடுவாங்க. ஆக்சுவல் ஃபைன் 2 கோடி ரூபா தான், பெரிய அமௌண்ட் கிடையாது. கனரா பேங்க் மேல வந்து ஒரு 35 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. டெஃபினெட்லி அதுவும் பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ இது பேனிக் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சிபி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ரூல்ன்றவரோட எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எடுத்துட்டு வாங்க, டிஸ்க்ளோஷன் பண்ணுங்க. யாருக்கு? இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கிச்சுனால் ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது வந்து இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். இது வந்து என்ன மேட்னஸ்ன்றது தெரியாது. ஊரே நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், மோஸ்ட்லி இந்த சொல்ல விரும்பல மார்வாடிஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றத வந்து இந்த பென்னி ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா ஸ்டாக்கு 2000 ரூபா ஆயிடுச்சுன்றது சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை இது மாதிரி வாங்கி இவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்டால் லாட்ரி கதை தான் ரைட். எனக்கு 1 கோடி ரூபா அடிச்சிருக்குன்னு வாங்க. ஆனா எத்தனை தடவை நீ வந்து காசை கொடுத்து வாங்கி இந்த 1 கோடி வந்துச்சு, இங்க 4 கோடி ரூபா விட்டது சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த பென்னி ஸ்டாக்ல போய் மாற்றுறது. பென்னி ஸ்டாக்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் மேல போகுதுன்னா நீங்க போகலாம். ஆஃப் லேட் இது வந்து அஃபிஷியலா பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ரேட்டட் ஸ்டாக்ஸா இருக்கு. அது மாதிரி ஸ்டாக்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க, எக்ஸிட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் நிறைய பேர் வந்து டைரக்டா உள்ள போக முடியாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியா உள்ள போறாங்க. ரைட். நீங்க எடுத்து பாருங்களேன், இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் 23, 24 இந்த 2 வருஷத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எடுத்து பாருங்களேன், லிட்ரலி லெஸ் தென் 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. பாய் தலைவாணி வச்சு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு அடுத்த 2 வருஷத்துல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜ் ரிட்டர்ன் நீங்க எடுத்து பாருங்க, கிடையாது. ஸோ அதனால நீங்க ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்ப உள்ள போறீங்கன்றது முக்கியம். அதோட முக்கியம் அபிமன்யு மாதிரி வெளியில வந்தே ஆகணும். இல்லாட்டினா அபிமன்யு கதை. மகாபாரத போர்ல அபிமன்யு உள்ள போக தெரிஞ்சிச்சு, ஆனால் வெளியில வர தெரியல. நிறைய பேர் வந்து என்ட்ரி பண்றாங்க, எக்ஸிட் தெரிய மாட்டேங்குது. நினைச்சு பாருங்க, 36 வருஷம் கழிச்சு நிக்காய் மீண்டும் வந்து 89 லெவல வந்து மறுபடி தொட்டு இருக்கு. ஸோ அந்த தவறு பண்ணாதீங்க. யாராச்சும் வந்து எக்ஸிட் பண்ணல நான் லாங் டேர்ம் சொன்னால் ஆல்மோஸ்ட் 40 வருஷம் கழிச்சு நீங்க வெளியில வர போறீங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.